வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு கேட்டிங்கன்னா அகத்திப்பூ பொரியல். இந்த அகத்திப்பூ பொரியல் வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியான முறையில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அகத்திப்பூ வந்து 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அகத்திப்பூ, இன்னொன்று வந்து சிகப்பு கலரில் இருக்கும். 2 அகத்திப்பூ இருக்குங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து சிவப்பு கலர் உண்டான செவ் அகத்திப்பூ நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அகத்திப்பூ வந்து உங்களுக்கு எல்லா டைமும் கிடைக்காது, இதான் சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கிறப்போ நீங்கள் வாங்கி கண்டிப்பாக சமைச்சிருங்க. இப்போ நம்ம இதை வந்து இந்த காம்பு பகுதி இருக்கிறீங்களா, இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கப்புறம் மீதி உள்ளதை வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அகத்திப்பூவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாங்களா. இந்த அகத்திப்பூ வந்து நமக்கு மெயினாக வந்து பாடி ஹீட்டை வந்து ரொம்பவுமே தணிக்கக்கூடிய ஒன்றுங்க. அடுத்ததான் இருதயம் வந்து பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இருதயம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்குங்க. அடுத்ததாக வந்து வயிற்றில் புண் இருக்கும் அப்படிங்கிறவங்கள இதை எடுத்துட்டிங்கன்னா வயிற்று புண்ணை வந்து சரி பண்ணி கொடுக்குங்க. அடுத்ததாக வந்து யூரினரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கோம். ஆயில் காஞ்ச உடனே நம்ம கடுகு சேர்த்திருக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளை உளுந்து பருப்பு அது ஒரு 1/4 டீஸ்பூன் உண்டான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கலர் மாறணும். கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்திடலாம். கருவேப்பிலை நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக வந்து ஒரு 12 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதோட சேர்த்திடலாம். வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து வரமிளகா வந்து ஒரு 3 வரமிளகா எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இப்படி கிள்ளி போட்டுடலாங்க. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் இந்த வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயம் வரமிளகா இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா வெங்காயமெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அகத்திப்பூ இருக்கிறீங்களா அது இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம ஈவனாக எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாங்க. இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தண்ணி வந்து எப்படின்னா ஒரே ஒரு கை உண்டான அளவு தண்ணி மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். நிறைய சேர்க்காதீங்க, தண்ணி வந்து அதிகமாக இருக்காது. அகத்திப்பூவை கம்மியாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து இந்த பூவுக்கு மட்டும் தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க, இது வந்து அதிகமாக இருக்காது. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வேகறதுக்கும் போட்டிருக்கோம், இதுக்கும் போட்டிருக்கோம். அதனால் பத்திரினா அப்புறம் கூட சேர்த்திக்கலாம், கம்மியாக சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாங்க. 5 நிமிஷம் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து இந்த காம்பு பாதி இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுவே வந்து நமக்கு சூப்பராக வெந்துருச்சு. ஜஸ்ட் 5 நிமிஷம் போதுங்க, எல்லாம் சூப்பராக வெந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து தேங்காய் இருக்கு இல்லைங்களா, துருவி வச்ச தேங்காய் அதை இதோட சேர்த்திடலாம். தேங்காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் அப்படியே வந்து கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்க, அதையும் நம்ம இதோட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுலாங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான அகத்திப்பூ பொரியல் தயாராகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒன்றுங்க. நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் இது கிடைச்சதுன்னா தாராளமாக செய்யலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.